வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம NS RS இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு வரும். அந்த ஆயில் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சின்ன 8mm போல்டு கொடுத்துருப்பாங்க. அந்த போல்ட் வந்து சில நேரத்தில் டைட் பண்ணும்போது கொஞ்சம் ஓட்டிட்டு வச்சா டக்குன்னு உடச்சிக்கும். அது ரொம்ப ஈஸியாக உடஞ்சிடும். அது மற்ற போல்டு மாதிரி கொஞ்சம் கூட லோடு தாங்காது. அது மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த NSல வந்து ஆயில் ஃபில்டரோட போல்டு வந்து உடச்சிட்டு இருக்காங்க. இப்போ கஸ்டமர் வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்மகிட்ட ரெடி பண்ணணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தார். இந்த போல்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு இருக்கு பாருங்க. உடஞ்சிட்டு ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகிட்டு இருக்கு. இந்த போல்டு நம்ம எப்படி வெளியில் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ திறந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காடை கழட்டி எடுத்துருவோம். காடை கழட்டி எடுத்துகிட்டு அதனால் அப்போ தான் வேலை செய்யறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அடியில் ஒரு ட்ரே ஒன்று வச்சுருவோம். ஏன்னா அதை நம்ம கழட்டும் போது கொஞ்சம் ஆயில் லீக் ஆகும். ட்ரே வச்சுட்டு பழைய போல்ட்டை கழட்டி எடுத்துருவோம். இந்த போல்ட்டு நிறைய பேர் வந்து அவங்க கொஞ்சம் ஓவர் அடிச்சோட உடச்சிக்கும். அது இந்த போல்ட்டு தான். இதே மாதிரி ஒரு பாதி இப்போ உள்ளே இருக்குது. அந்த பாதி நம்ம எடுக்க போகிறோம். ஃபில்டரோட கேப்பை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஃபில்டரை வெளியே எடுத்துருவோம். ஏன்னா அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆயில் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆயில் வந்து வறுத்து நின்றோம். பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லைட்டாக வண்டியை சாய்ச்சி பிடிச்சி ஆயில் எல்லாம் எடுத்துரும். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிப்போம். க்ளீன் பண்ணிட்டு ஓகே, என்ன பண்ணோம், நம்ம அதில் ஒரு ட்ரில் போடணும். ட்ரில் போடுறதுக்காக ஒரு சென்டர் பஞ்ச் வச்சு ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நுட்பமான வேலை. இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கேஸ் கிராக் ஆகிடும். அப்புறம் மொத்தமாக மாற்றுற மாதிரி ஆகிடும் இன்ஜினு. ஓகே, பஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த சைஸ் கேட்ட மாதிரி ஒரு சின்ன ட்ரில் பெட் வச்சு ட்ரில் பண்ணிப்போம். இப்போ நம்ம அதில் ஒரு பஞ்ச் பண்ண இடத்துல ஒரு ட்ரில் போட்டுக்கலாம். ட்ரில் வந்து கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, வேறு எத்தனை இப்போ நம்ம ட்ரில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. இந்த பிட்டை போட்டு நம்ம லூஸ் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கண்டு வந்துடும். நம்ம அந்த பிட்டை போட்டு லூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த பழைய அந்த உடஞ்ச போல்டு வந்து பார்த்திங்கன்னா கூடவே கட்டிட்டு வந்துடும். த்ரெட் எந்த அளவுக்கும் டேமேஜும் ஆகாது. பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக அந்த உடஞ்ச போல்டு வந்து ஃப்ரீயாக வெளில வந்து பாருங்கள். தெரியுதுங்களா? ஈஸியாக வந்துடும். இந்த பிட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் கிடைக்குது. நம்ம ஈஸியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உடஞ்சி போனால் பாதி போல்டை நம்ம ஈஸியாக அழகாக வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள். பட்டறைக்கு போல், வெல்டிங் படிக்கு போல் ரீத்ரெட்டு போட்டு த்ரெட்டு டேமேஜ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஒரிஜினல் த்ரெட்டு அழகாக இருக்குது. நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இன்ஜின் கேஸ் டேமேஜ் ஆகிடும். அப்புறம் இந்த பிட்டை உடச்சிட்டிங்கனாலும் அந்த பிட்டை வந்து மறுபடியும் இந்த பிட்டு மேலே ட்ரில் போட முடியாது. அதாவது இந்த பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கார்பெட் பிட்டு. இதில் வந்து ட்ரில்லிங்லாம் வேலை செய்யாது. ட்ரில்லிங் மிஷின் போட்டிங்கன்னா இது வந்து ஹோல்ஸ் போட முடியாது. இந்த பிட்டை உடைக்காமல் ஈஸியாக கட்டி எடுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளாக வந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஒரு புது போல்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போல்டு எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து ஆயில் ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கவரை போட்டு புது போல்டு போட்டுடலாம். அவ்வளோதான். போட்டு அந்த இடத்துல ஒரு புது போல்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். போல்டை லிமிட்டாக டைட் பண்ணணும், ஓவர் டைட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓவர் டைட் பண்ணிங்கன்னா இது உடஞ்சிடும். லிமிட்டாக டைட் வச்சுன்னா அப்படியே விட்டுடணும். அவ்வளோதான். ஓவர் டைட் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டப்புன்னு உடஞ்சிடும். அவ்வளோதான். வேலையை முடிச்சிட்டோம் நம்ம பக்கா. இதுக்கப்புறம் ஆயில் லீக்கேஜ் வராது. நம்ம இப்போ காடை மாட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். சிம்பிளாக முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பெரிய விஷயமே இல்லை. வெல்டிங் கடைக்கு போக தேவையில்லை, லேத்துக்கு போக தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை.
ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆயில் லீக் அதை செக் பண்ணிக்கலாம். அதில் ஏதோ கசி தான் சொல்லிட்டு பார்ப்போம். எதுவும் கசி இல்லை, எதுவும் ஆயில் லீக்கேஜ் எதுவும் வரல, கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு என்எஸில் ஆயில் ஃபில்டரோட போல்ட் வந்து உடஞ்சி போச்சு. அந்த போல்ட் நம்ம எப்படி ஈஸியாக வெளியே எடுத்தோம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ட்ரில்லிங் மிஷின்லாம். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சைடில் இன்ஜின் கேஸில் டேமேஜ் ஆகிடும், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம் குறையில் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.